ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டிருப்பீங்க மணி அட்ராக்ட்ஸ் மணின்னு. அதனால தான் ரிச் பீப்புள் ரிச்சர் ஆகுறாங்க. இது உண்மைதான். ஆனா இதை ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா எப்போ எப்படி எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே பெஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கணும்னு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப பேருக்கு எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு தெரியாது. அதனால சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுடுவாங்க, இல்லனா இன்சூரன்ஸ் வாங்கிடுவாங்க. இதுல நிறைய பீப்புள் அட்லீஸ்ட் பிக்ஸட் டெபாசிட்ல எஃப்டில போடலாம்னு நினைச்சிடுவாங்க. ஆனா அதுவும் 7 to 8% தான் ரிட்டர்ன் கிடைக்கும். அது பெரிய growth இல்ல. ரிச் பீப்புள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா தெரியும். ஃபினான்ஸ் லாங்குவேஜ்ல இதை என்ன சொல்றாங்கன்னா காம்பவுண்டிங் ஆஃப் மணின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். நீங்க காம்பவுண்டிங் பத்தி ஒரு சூப்பர் சிம்பிள் ஸ்டோரியில புரிஞ்சுக்க போறீங்க. ஈவன் நீங்க லோ சேலரி வச்சு மில்லியனர் ஆகலாம். இதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபினான்ஷியல் நாலேஜோட 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸை பார்க்கலாம். காம்பவுண்டிங்னு கேட்கும்போது உங்க மைண்ட்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் வரும் இல்ல? இதை இப்போ ஒரு ஸ்டோரியோட பார்க்கலாம் வாங்க. நாம இப்போ ஒரு ஃபேமிலியில இருக்கிற முகேஷ், சோனு, மோனுன்ற 3 பேரோட ஸ்டோரியை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர்ல முகேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்களுக்கு சோனு அண்ட் மோனுன்னு 2 பசங்க. முகேஷ் ரொம்ப ரெகுலரா 2 பேருக்கும் 1000 rupees பாக்கெட் மணி கொடுத்துட்டு இருந்தாரு. சோனு ரொம்ப கேர்ஃபுல்லா மணியை சேவ் பண்றான். ஆனா மோனு ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிடுவான். முகேஷ் இதை பார்த்துட்டு 2 பேருக்குமே மணியை யூஸ் பண்ண அண்ட் இன்வெஸ்ட் பண்ண கத்து கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணாரு. 2 பேரையும் அவர் கூப்பிட்டாரு. இன்னையில இருந்து உங்க பாக்கெட் மணியை அடுத்த 3 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னது என்னன்னா, நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். அதுல ஆப்ஷன் 1 1000 rupees per month, ஆப்ஷன் 2 10 rupees per month and then double every month. அதாவது 10 rupees 20 rupees ஆகும், 20 40 ஆகும். இப்படி டபுள் பண்ணிட்டே வருவேன் எவ்ரி மந்த்னு சொன்னாரு. சோனு வைஸா செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணா. பட் மோனு ரொம்ப கிரீடியா இருந்துட்டான். என்ன 10 rupeesா? நான் ஆப்ஷன் 1 1000 rupees எடுத்துக்கிறேன் அண்ட் என்ஜாய் பண்ண போறேன்னு சொன்னான். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் சோனுக்கு 10 rupees, மோனுக்கு 1000 rupees. செகண்ட் மந்த் சோனுக்கு 20 rupees, மோனுக்கு அதே 1000 rupees. அப்படியே 6 months ஆயிடுச்சு. 6 மாசம் ஆகும்போது மோனு கிட்ட மொத்தமா 6000 rupees இருக்கு. சோனு கிட்ட 320 rupees தான் இருக்கு. ஆனா சோனு காம்பவுண்டிங்ல நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணா. 1 year முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணா சோனு. அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் மோனு 12,000 rupees வாங்கி இருந்தான். சோனு டோட்டலா 20,480 rupees வாங்கி இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 10 rupeesல ஸ்டார்ட் பண்ணி 20,000 ஆகிடுச்சு இன் 1 yearல. ஸோ 3 years கண்டினியூஸா பண்ணினா க்ரோ ரேஞ்சில் வரும். இதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். இனிஷியல் ரிட்டர்ன் ஸ்லோவா இருக்கும், பட் வெயிட் பண்ணி லாங் டர்மா போனா அதோட ரிட்டர்ன்ஸ் நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மேசிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரு, காம்பவுண்டிங் இஸ் தி 8th wonder ஆஃப் த வேர்ல்ட்னு. ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் காம்பவுண்டிங். இந்த மாதிரி காம்பவுண்டிங் ஸ்டாக் மார்க்கெட்ல யூஸ் பண்ணினாதான் வெல்த் பில்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை புரிஞ்சுக்க நாம நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டோரியை பார்க்கலாம் வாங்க. ராம், ஷாம் அண்ட் மோகன் 3 ஃப்ரெண்ட்ஸ். 3 ஃப்ரெண்ட்ஸுமே 21 to 22 ஏஜ்ல கிராஜுவேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒன்னா ஜாப் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10,000 rupees மந்த்லி இன்கம்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 3 பேர்ல ஒவ்வொருத்தரும் எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ராம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ராமோட அப்பா சொல்றது எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்கேம் இருக்கு, எப்படி தான் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவனோட அம்மா, கோல்டு வேல்யூ குறையுது, ஸோ கோல்டு வாங்கலாம், அதுதான் எப்பவுமே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ராம் 2 பேர் சொல்றதையும் கேட்டான். 5,000 rupees எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணா, 5,000 rupees கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஷாம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். மாடர்ன் ஃபேமிலி, ஃபுல் ஃப்ரீடம், நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு 5,000 rupees இன் டெப் ஃபண்ட்லையும் 5,000 rupees இன் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது எஸ்ஐபிலையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தான். லாஸ்ட்ல மோகனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். ரிச் பேக்ரவுண்ட், வாரன் பஃபெட்டோட புக்ஸ் எப்பவுமே படிச்சுட்டு இருப்பான். ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபுல் 10,000 rupeesையும் லாங் டர்ம்க்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு இன் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஆஃப்டர் 30 years டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 per month into 12 months into 30 years rupees 36 lakhs இவங்க 3 பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராம்ஸ் போர்ட்ஃபோலியோ rupees 18 lakh in FD at 7% interest rate, அதாவது 61 lakhs. நெக்ஸ்ட் 18 lakh in gold at 9% interest rate, அதாவது 92 lakhs. டோட்டலா 1.53 crores. ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணா ஒன்லி 50 lakh தான் அவனோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிடில் கிளாஸ் பீப்புள் மோஸ்ட்லி எஃப்டி ஆர் கோல்ட்ல தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இங்க வெல்த் பில்ட் ஆகல. நெக்ஸ்ட் ஷாம்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம் வாங்க. 18 lakh in debt fund, அதாவது 61 lakhs. Next 18 lakh in mutual fund, SIP at 14% return, 7.7 crores. Total 3.3 crores. அடுத்தது மோகனோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம் வாங்க. 36 lakh in index fund, SIP at 14% interest rate,
5.5 crores ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 3 crores எடுத்துக்கலாம். இதை வச்சு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம், இல்ல பிசினஸ் ஓனா ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் செக்யூர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், why most people fail at investing? ஸ்கூல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் படிச்சோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை அவாய்ட் பண்ணோம். பிகாஸ் சிம்பிள் மேத் தான் ஈஸின்னு நினைச்சு. பட் மணில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைண்ட் செட்டை விட்டாதான் growth வரும். நெக்ஸ்ட்னா நீங்க இப்போ உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜேர்னில இமீடியட்டா பண்ண வேண்டிய 5 ஸ்டெப்ஸ் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, இனிஷியல் ஸ்டார்ட். நீங்க 15,000 to 20,000 earn பண்றீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கணும்னா, நீங்க உங்க சேலரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் மார்க்கெட்ல டிமாண்ட்ல இருக்க ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுங்க. வீடியோ எடிட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், பிளாகிங், கான்டென்ட் கிரியேஷன், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு நிறைய இருக்கு. ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணாதான் மந்த்லி இன்கம் பூஸ்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எதுக்கு நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னு தெரியுமா? பிகாஸ் இந்த பிகினிங் growth ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதனாலதான் நம்ம ஆளுங்க போரிங்கா இருக்குன்னு வெறுப்பாகி அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினேன் பட் ஒண்ணுமே இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு 2 years அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் காம்பவுண்டிங் இஸ் லைக் அ பேம்பூ ட்ரீ. ஃபர்ஸ்ட் 4 yearsல நோ விசிபிள் growth, பட் 5th yearல 90 feet ஹைட்டுக்கு வளரும். மணி growth கூட இப்படிதான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, பவர் ஆஃப் ஸ்டார்டிங் early. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு போஸ்ட்போன் பண்ணா நீங்க கண்டிப்பா க்ரோர்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை எக்ஸாம்பிளோட சொல்றேன் வாங்க. ரமேஷ் 21 வயசுல 5,000 per month இன்வெஸ்ட் பண்ணாரு. சுரேஷ் 30 வயசுல 10,000 per month இன்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ 30 இயர்ஸ்க்கு அப்புறமா ரமேஷ்க்கு தான் சுரேஷை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் தோ சுரேஷ் ரமேஷை விட டபுளா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் தான் பெருசு. காம்பவுண்டிங் நீட்ஸ் டைம் மோர் தென் மணி. பாயிண்ட் நம்பர் 3, மிஸ்டேக்ஸ் தட் கில் காம்பவுண்டிங். ஃப்ரீக்வெண்ட் வித்ட்ராவல்ஸ் பண்ணா கண்டிப்பா உங்க ரிட்டர்ன்ஸ் ரெடியூஸ் ஆகும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் நீங்க எந்த ஒரு டைரக்ஷன் அண்ட் கோலுமே இல்லாம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது தான். ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் நாலேஜே இல்லாதவங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது. எப்படி சேஃப்னு சொல்லி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் மிஸ் பண்ண வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின் தேவை. பாயிண்ட் நம்பர் 4, ஹவு டு ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் 500 rupees per month. லோ சேலரி இருந்தா கூட நீங்க காம்பவுண்ட் growth எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸ்மால் அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, மந்த் ஆன் மந்த் SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் ஆப்ஸ் லைக் Zerodha-Coin, Grow, Paytm Money and Kuvera. ஒரு 500 rupees SIP கூட 20-30 இயர்ஸ்ல லேக்ஸா ஆகும். அமௌண்டிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது, டைம் பிளஸ் கன்சிஸ்டன்சி தான் கீ. பாயிண்ட் நம்பர் 5, டீச் காம்பவுண்டிங் டு யுவர் கிட்ஸ். சோனு மோனு மாதிரி ஸ்டோரிஸ் வச்சு உங்க பசங்களுக்கு ஸ்மால் ஏஜ்லயே மணி வேல்யூ பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின இம்பார்ட்டன்ஸை கத்துக் கொடுங்க. அவங்க இதை கத்துக்க மணி சேவிங்ஸ்க்கு ரிலேட்டடான திங்ஸை கிஃப்ட் பண்ணுங்க. பிகி பேங்க், 10 rupees every week, இந்த மாதிரி டீச் them how to save, spend wisely and grow money. இந்தியாவில் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பத்தின அவேர்னஸே இல்லை. அதனால தான் நம்ம எல்லாருமே எப்படின்ற கான்செப்ட் குள்ளேயே ஸ்டக் ஆகி இருக்கோம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அதை மாற்றி காட்டலாம் வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம டெய்லி பூஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.